உத்தரவிட்டார் சதீஷ்குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மேற்கு தொகுதியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி தீபக் அவர்கள். கூடியிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒருவன் காலில் விழுந்து நான் உயிர் வாழ வேண்டும் எனில் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறார் கியூப புரட்சியாளர் சேகுவாரா. 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை காட்டிலும் ஒரு நொடியேனும் சுதந்திரமான சாவு மேலானது என்கிறார் என்னுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள். முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்ந்தவர், மூத்த தமிழ் மொழி உணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குடிமையர், திசையெல்லாம் பறந்து உலகை அளந்தவர், இன்னரும் ஈரசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமர். என்ன வியப்பா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் பார்த்தேன். எவ்வளவு வழி தோய்ந்த வரிகள், இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நாமல். ஆனால் இன்று திராவிடத்திற்கு அடிமையாக நின்று கொண்டிருக்கிறோம். தமிழன் எங்கு விழுந்தான்? தமிழன் சாதியால் விழுந்தான், மதத்தால் விழுந்தான். தமிழனாக இணையவில்லை, அதனால் திராவிடன் ஆண்டான். இதுதான் உண்மை. விடுதலை பெற்ற இந்தியாவில் இருந்து 2019 வரைக்கும் தமிழ்நாட்டோட கடன் தொகை 4 லட்சம் கோடி. நாங்க சொன்னோம், இதே பரப்புரை போட்டு தெரு தெருவா கத்தணும். 2021 தேர்தல் திமுக 10 வருஷமா ஆட்சி கட்டில இல்லாம இருக்கு. வந்தாங்கன்னா பெருத்த பசியோட இருப்பாங்க, தமிழ்நாட்டை பெரும் பள்ளத்தாக்கில் தள்ளுவாங்க பேசணும். மக்கள் காது கொடுத்து கேட்கல. இந்த 4.5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 5 ஆண்டு ஆக போகுது. 5 ஆண்டுகளில் அவர்கள் வாங்கிய கடன் தொகை மட்டும் 5.5 லட்சம் கோடி. இதுல இவர் சொல்றாரு 2000, அவர் சொல்றாரு 2500. எங்களுக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்க, வேலை கொடுங்க, வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. எப்படி தெரியுமா இருக்கு? 2026 அப்புறம் ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி தெரியுமா இருக்கும்? யாரும் உழைக்க மாட்டாங்க. உழைப்பில் இருந்து வெளியேறி சோம்பேறி ஆயிடுவாங்க. நீ வீட்லயே உட்காந்துக்கலாம். 2500 ரூபாய் பணம் கொடுத்துருவாங்க, கல்யாணம் ஆனா தோடு கொடுத்துருவாங்க, தொகைத்தான் கொடுத்துருவாங்க, தங்கம் கொடுத்துருவாங்க. மாதம் ஆனா 6 வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு விஜய் சொல்றாருல ஒரு படத்துல. அத சினிமா டயலாக் ஒன்று இருக்கும். என்னன்னா, இந்த ஜென்மத்துல நாம 2 பேரும் சேர முடியாம போயிருச்சு, அடுத்த ஜென்மத்திலேயாவது நாம 2 பேரும் காதலர்களா, கணவர்களா, மனைவியா நாம ஒன்றிணைஞ்சு இந்த வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு அதே சினிமா டயலாக கொண்டு வந்து அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் விவசாயியா பிறக்கணுங்கிறாரு. ஏன்னா விவசாயம் ஆகிறதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம் பிறக்கணும்? நீ வேர்வையின் ஒரு விஷயத்தை உன் தோழிலையோ உன் முகத்திலேயோ நீ பார்த்திருந்தா தானே விவசாயியோட கஷ்டம் புரியும். ஏறனா ஏசி பஸ் கேரவனு, இறங்கினா ஃபேனோட ஒப்பனை பாடுறதோட பின்னாடியே போவீங்க. இரவு முழுக்க உல்லாச வாழ்க்கை. பனையூரை தவிர்த்து விஜய் வெளியே வந்து நடத்திய ஒரு வீர வணக்க நிகழ்வு, ஒரு புகழ் வணக்க நிகழ்வு ஏதாவது உண்டா? இப்ப ஏஐ டெவலப்மெண்ட் ஆயிருக்குல்ல, ஏஐ, அந்த ஏஐ மாதிரி தான் இவர் ஒரு டெவலப்மெண்ட். அரசியல் புது டெவலப்மெண்ட். யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா வாங்க, நாங்க நீங்க எங்க கிட்ட ஆறுதலை பெற்றுட்டு போங்க, இரங்கலை பெற்றுட்டு போங்க, அவ்வளவுதான். நிறைய பேர் பேசுறீங்க, மக்கள்கிட்ட போறோம் சொல்றாங்க. இந்த தடவை நீங்க அதிமுக கூட போயிருந்தீங்கன்னா தம்பி 40 சீட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்க 40ல 30 அடிச்சிருப்பீங்க. நீங்க எதிர்கட்சி தம்பி, ஏன் உங்க அண்ணன் இந்த வாய்ப்பை நழுவு விடுறாரு? உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க. ஏண்டா எங்க அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியாம தான் இருக்காரா? தலைவர் பிரபாகரன் போய் அரசியல் கத்துட்டு வந்திருக்காரா? அவருக்கு தெரியாதா? இந்த மண்ணில் கட்சி தொடங்கிய விஜயகாந்துக்கு நிலைமை என்ன? இந்த மண்ணில் கட்சி கட்டிய திருமாவளவனின் நிலைமை என்ன? இந்த மண்ணில் கட்சி கட்டிய ராமதாஸின் நிலைமை என்ன? ஒரு சீட்டுக்கோ 2 சீட்டுக்கோ 10 சீட்டுக்கோ இன்னைக்கு திராவிட கட்சி கிட்ட போய் நிக்க வேண்டிய சூழல்ல கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்களும் ஒரு மாற்று கட்சியா நிற்போம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு இந்த 1 சீட்டு 2 சீட்டு தேவையில்ல, எங்களுக்கு இந்த நாடே தேவைப்படுது. எங்க மக்களின் மண் வளம், நிலவளம், காடு வளம், கனிம வளம், நீர் வளம் எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த நாடே தேவைப்படுது. 234 தொகுதி எங்க தொகுதி? நாம் தமிழரின் தொகுதி, தமிழரின் தொகுதி. நாங்க சோம்ப பசங்கள்ல, ஆளுங்க தான் சிறுசா இருப்போம், கூட்டம் தான் சிறுசா இருப்போம்.
வீரியமா மகள, அது போல வீரியமான ஆட்கள் நாங்க. தொட்டு பாரு, கருத்துக்களை வெடிப்போம். நீ தொட்டினா கருத்தா வெடிப்போம். என் தலைவன் அறிவாயுதம் ஏந்தி போறான்ல, துவக்கேந்தி போறான்னா அறிவாயுதத்தோட சேர்ந்து தூக்கி நிறுத்தினா. ஆனா நாங்க தூக்கேந்திய காலமும் இல்ல, தூக்கேல்ற நேரமும் இல்ல. அதனால அறிவாயுதம் ஏந்தி மக்களாகி உங்களிடம் கையேந்தி நிற்கிறோம். எதுக்கு கையேந்தி நிற்கிறோம்? ஏன் நான் நல்லா இருக்கணுமா? என் குடும்பம் நல்லா இருக்கணும் கையேந்தி நிற்கிறோமா? என் நாடு வளங்களை இழக்குது. மக்களாகி நீங்கள் வாழ சூழலற்ற ஒரு புவியை உருவாக்கிட்டு இருக்காங்க. மண் எங்கும் கொள்ளை போகுது, கனிம வளங்கள் கொள்ளை போகுது. இப்ப ஒண்ணும் இல்ல, 8 வழி சாலைன்னு ஒரு சாலை போடணும்னு சொல்லி அதிமுக அரசு காலத்துல ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் ஓமலூர் கையெழுத்து போட்டு இருந்தாரு ஒரு வழக்குக்கு. அந்த வழக்கு என்ன வழக்குன்னா, அந்த வழக்கு விமான நிலையத்துக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்தணும், கையகப்படுத்தி அந்த விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டணும்னு சொல்லி அதே அதிமுக அரசு ராவடி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணன் போனாரு, மக்கள்லாம் கூடினாங்க, அவர்த்த நின்று பேசினாரு. இந்த நிலத்துல விவசாய நிலத்தை கையை வச்சா வெட்டு உண்டானாரு. வழக்க போட்டாங்க, வந்து கையெழுத்து போட்டு இருந்தாரு. போட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஒரு கார்ல வெளியே வந்துட்டு இருந்தோம். அண்ணன் திருப்பி கையெழுத்து போட்டு அறைக்கு போகணும். அறைக்கு போகும்போது அண்ணன் சொல்றாரு, என்னோட 8 வழிச்சாலை பிரச்சனை, ஏதோ பிரச்சனை மக்கள்கிட்ட ரொம்ப இதாக போயிட்டு இருக்குது, என்னடா பண்றீங்க நீங்களாம், என்னடா பண்றீங்க? ஆனால் அதெல்லாம் நம்ம போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க, காவல்துறை வந்து சொல்றாங்க அந்த இடத்துல அனுமதி இல்லாமல் கூடக்கூடாது, மக்களையே சந்திக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு வண்டியை விடுறான்ட்டாரு. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் கட்சி எதுக்கு தொடங்குறான்? ஒரே ஒரு கேள்வி, அரசியல் கட்சி தலைவர் எதுக்கு கட்சி தொடங்குறாரு? என்ன விஜய் மாதிரி செட்டு போட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டு பனையூருக்கு வாங்கன்னு சொல்ற ஆளு நினைச்சிட்டீங்க? கிடையாது. எங்க போராட்டம் நடக்குதோ அங்க காலை வச்சு அந்த நாசக்கார திட்டத்தை இந்த மண்ணில் அரங்கேற விடாம தடுக்கிறது நாம் தமிழர் கட்சியும் சீமானின் தம்பி தங்கைகளும். அவர் சொன்னாரு, அவர்கிட்ட போய் மக்கள்கிட்ட நின்னாரு, காவல்துறை கைது செய்தது. இரவு 1 மணிக்கு நாங்க சிறையில போறோம், நான் உட்பட என் உறவுகள் 10 பேர் கைதாகிறோம். அண்ணன் சிறையில சொல்றாரு, தம்பி, அண்ணன் போனத்து மேலதான் 8 வழிச்சாலை வெளியே வரும், நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன்னு சொன்னாரு. அதே மாதிரி செஞ்சு காட்டாரு. இன்னைக்கு 8 வழிச்சாலை இல்லை. இப்ப அடுத்த ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. என்ன? சாயப்பட்டறை. இந்த சாயப்பட்டறை வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து ஒரு குழு வந்து அமைத்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி அண்ணனை சந்திக்கணும், அண்ணன் வந்து ஒரு வார்த்தை அதை பத்தி பேசினாருன்னா அது நிறைவேறாது, எங்களுக்கு அவர் மேலதான் நம்பிக்கை இருக்கு. நாங்க எல்லா கட்சிகளை விட்டு போயிட்டோம், அண்ணாமலை கிட்ட போயிட்டோம், டிஎம்கே போயிட்டோம், ஏடிஎம்கே போயிட்டோம், எல்லாத்தையும் போயிட்டோம். ஆனா எல்லார்கிட்டையும் போனது ஒரு சின்ன நம்பிக்கைக்காக ஏதாவது பண்ணுவாங்களான்னு. ஆனா சீமான் அண்ணன் ஒரு அறிக்கை கொடுத்தா போதும், இந்த திட்டம் நிறைவேறாது, அண்ணனை என்னைக்காவது ஒரு நாள் இந்த பக்கம் வரும்போது வந்துட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லி அவ்வளவு கருத்துருவாக்கமா கேட்டாங்க. நம்ம அண்ணனை உடனே கூட்டிட்டு போய் சந்திக்க வச்சோம். அவங்க பேசினாங்க. இன்னைக்கு எழுச்சி அந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், எங்கள் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களை எம்எல்ஏ வாக்குங்க. அந்த சாயப்பட்டறை இந்த மண்ணில் வராது. மக்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன். ஏன்னா நான் உங்கள் வயிற்றிலிருந்து பிறந்த மகன் போலத்தான். நான் ஒரு செல்வந்தன் கிடையாது. நாள்தோறும் உழைக்கிறோம். எதுக்கு? என் தாய் நாடான தமிழ்நாடு சொர்க்க பூமியா மாற்றணும். அதற்காக தான் நான் உழைக்கிறோம். இறுதியா நான் சொல்லுகிறேன், நம்ம அதிகாரம் அலை மாக்கத்தில் வானில் ஒரு அடி மாளிகை ரதமே அவன் ஏறிடும் இடமே உனது அதிகாரம் நிறுவ. நமது அதிகாரம் என்பது நிலத்திலும் இருக்கணும், வானிலும் இருக்கணும். 6 படை கட்டிய என் தலைவன் பிரபாகரன் போல தமிழ்நாடு அதிகாரத்தை அமைக்கணும்னா ஒரு தமிழ் ஆட்சி கட்டளை இருக்கும். மாமா சொன்னார்ல, பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்களாம். நறுக்குவோம் பகையின் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அந்த அயலார் ஆட்சி கூண்டோடு போயிட்டு கொட்டடா முரசகிறான். குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி குறுக்கில தான் வந்துச்சுன்னு சொல்ல. வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்டுட்டு விடுதலை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் குறுக்கில் எவனோ புந்துட்டான் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கான். அந்த குறுக்கில் வந்தவன் அவன் திராவிட. இந்த திராவிட மாடல் 1.0 2.0 இவனுங்க தூங்கும் புலியை படை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தமிழனுக்கு தமிழ் கொண்டு தானே எழுப்பணும். இன்னைக்கு தமிழ் நிலத்துல எங்கேயா தமிழ் இருக்கா? எங்க இல்ல. வழிபாட்டு மொழியா இருக்கா?
பண்பாட்டு மொழியா இருக்கா, வழக்காட்டு மொழியா இருக்கா? எங்க இருக்கு தமிழ்? இன்னைக்கு விருப்ப மொழியா போயிட்டு இருக்கா தமிழ். தன் தாய்மொழி மேல பற்று இல்லாதவன் எப்படி இந்த நாட்டில் தன் தாய்க்கு உண்மையா இருக்க முடியும்? தாயை போல தமிழ் மொழி, தாய்மொழி. ஆக இது போன்ற பல கருத்துக்கள் எங்கிட்ட இருக்கு. ஆனா நேரம் குறைவா இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் இங்கு ஒரு கருத்து குண்டு வெடிக்க இருக்கிறது. உங்கள் செவிகளை இரவலாக தாருங்கள். மக்கள் கருத்துக்களை உள்வாங்குங்கள். நீங்கள் வாக்கு செலுத்தும் போது ஒன்னே ஒன்று சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு வீடு கட்ட போறீங்க. அவர் தரம் வாய்ந்த இன்ஜினியரா நீங்க பார்ப்பீங்க. ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க, அந்த மருத்துவர்கிட்ட மருத்துவம் பார்க்க போற நீங்க அந்த மருத்துவர் தரம் வாய்ந்த மருத்துவரான்னு நீங்க சோதிப்பீங்க. தப்பா நம்மளை ஏதாவது ஆபரேஷன் பண்ணி கொண்டு விடுவாரோன்னு பயப்படுவீங்க. அப்ப நல்ல டாக்டர் தேடுவீங்க. தேடிதான் போய் மருத்துவர்கிட்ட நீங்க மருத்துவம் பார்ப்பீங்க. அதுபோல எம்எல்ஏங்கிறவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ங்கிறவர் நம்ம தகப்பனுக்கு சமமானவர். நல்ல மனுஷனா, பணத்தின் மேல பற்று இல்லாதவரா, இனத்தின் மேல பற்று கொண்டவரா? நாளைக்கு இவரால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும்? நமக்காக உழைப்பாரா? நம்ம தெருவுக்கு வந்து நிற்பாரா? நமக்காக நின்று போராடுவாரான்னு பார்த்து வாக்குகளை செலுத்துங்கள். உங்கள் சின்னம், எங்கள் சின்னம், நமது எண்ணம் எல்லாம் விவசாயி, 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 விவசாயி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். சிறப்பான உரை நிகழ்த்திய மாநில ஒருங்கிணைப்பாளர் தீபக் அவர்களுக்கு